மாமேதை, மகத்தான சாதனைகள் புரிந்து வரும் சரித்திர செம்மல். யார் இவர்? யார் இவர்? இதோ வீற்றிருக்கிறாரே நமது மருதமுத்து அவர்கள். இலக்கிய துறையில் நுண்மான் நுழைபுலன்களை கண்டறிந்த இலக்கிய மேதை மருதமுத்து அவர்கள் எம்கோ. அவருக்கே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். என்னமா அது? அங்க ஏன்னு ஒரே அமக்கலமா இருக்குது. நமக்கு மைக்கும் இல்ல லைட்டும் இல்ல. என்னமா பேச போற? உண்மை நம்ம பக்கம் இருப்பா. நம்ம சாதி சனங்கள்லாம் அப்படி குந்துங்க. இந்த 4 பேரை 40,000 பேர் ஆக்கி காட்ட கண்டுக்க. குந்துபா குந்துபா. என்னங்கப்பா அங்கங்க தலைவலான்னு சத்தம்? பதவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. அது எம்மா விஷயம் தெரியுமா? நம்ம மருதமுத்துகிறாரே, அவர் யாரு? நம்ம ஜனங்களுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயினுகிறார். 1 தபாவா 2 தபாவா, தபா தபா ஜெயிலுக்கு போயினுகிறார். ஜெயிலுக்கு போய் வந்துக்கினா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? சீட்டாடி இசுக்குன்னு போறான்னு வை, அதுவும் செயலுக்கு தான். கள்ளசாராயம் காசி இசுக்குன்னு போறான்னு வை, அதுவும் செயலுக்கு தான். இதெல்லாம் பெரிய மனுஷன் லட்சணமாப்பா. அம்மாச்சி நீ என்னன்ற குரல நினைச்சுக்க. இம்மா நேரம் மருதமுத்தோட புள்ளி விவரத்தெல்லாம் அள்ளி அள்ளி சொல்லி இருக்கிறேன். அதனால இத்தோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். யார்? என் அந்தஸ்து என்ன? என்னுடைய கௌரவம் என்ன? எவ்வளவோ பணத்தை வாரி வாரி வழங்கி இருக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று என்னை எதிர்த்து போட்டியிடும் அந்த மீனாட்சி என்பவள் யார்? கேவலம் ஒரு குப்பைக்காரி. நான் குப்பைக்காரிதாப்பா. இல்லைங்கள கண்டுக்கிறீங்களா? இப்போ நான் பக்கெட் மறக்க மாறுமாதான் சுத்திக்கிற கீரை. இன்னாத்துக்கு அரசியல கீரை குப்பைய கூட்டி தள்ளியே தீருவேன். கவனிப்பா சோழர்களே சோழிகளே, நான் இன்னா சொல்றேன்னு உங்களுக்கு பிரியுதா? யார் என்னை எதிர்த்த போதிலும் நான் மகத்தான வெற்றியை அடைவது உறுதி. இதற்கு சான்று என் கண்ணெதிரே உட்கார்ந்திருக்கும் இந்த நால்வர். யார் இந்த நால்வர்? ஏன் பொறுமையாக உட்கார்ந்திருக்கிறார்கள்? இப்படித்தான் ஏடா கூடமா ஏதாவது பேசி நிற்பேன். எதிரா ஏடா கூட அந்த 4 பேர் யாரு நினைச்சுன்னு நீ உன்னிப்பா கவனிக்கிறது உண்மையான தொண்டன்னு தெரியலையா? இல்லப்பா, ஒருத்தர் லைட் போட்டவன், ஒருத்தர் மைக் செட் போட்டவன், ஒருத்தர் மேடை போட்டவன், ஒருத்தர் நிலத்துக்காரன். வாடகையை வசூல் பண்ண குந்தினுறானுங்க. அந்த கடைசியா குந்தினுறானே அவன் பீஸ் கேரியரை புடுங்கட்டான்றான். யார் இந்த நால்வர்? தலைவரே, இந்த 4 பேர் போனா போட்டு அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க 4 பேர் இருக்கோம். ஆமா தலைவரே, கூட இருந்து கொண்டு போய் சேர்த்துருவோம். பசியா பெண்ணா இன்னா, புளிச்சியா பெண்ணா இன்னா எனக்கு நல்லா பிரியும். நீங்க வேணா என் ஊட்டாண்ட வந்து பாருங்க. இன்னமும் நான் சேர்ல தான் குதிக்கிறீங்க. நாளைக்கே உங்க ஆசீர்வாதத்தில் நான் கழிச்சுக்கினா கூட நான் சேரிய விட்டு நவர மாட்டேன். இது மரமாய் மேலே சத்தியம். என்னப்பா பங்காரு வந்துக்கிறீங்கிறாங்க. உங்க அல்லாத்த கையில நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கடுகாட்டம் இந்த கூட்டத்தை கூட்டிக்கினேன். இப்ப கடலாட்டம் கூட்டிக்கிறீங்க. எந்த சோமாரி கலாட்டம் பண்ணிக்கினாலும் கண்டுக்காதீங்க. மருதமுத்து 7321 ஓட்டு, மீனாட்சி 5926 ஓட்டு. கண்டுக்கிறீங்களா சோமாரிகளா? நம்ம வாத்தியார் லீடிங்ல போய்கிறே இருக்கிறாரு. இப்போ ஒரு 1500 ஓட்டு லீடிங். அடி சக்க மீனாட்சி மீனாட்சின்னு கோஷம் போட்டுக்கிறே இருந்தீங்களே, இப்ப குப்பைக்காரி கவுந்துங்களா பாத்தீங்களா? மருதமுத்து சத்துக்கடா. இப்ப ஏன் அப்புறம் மொத்தமா சொல்லட்டுமே? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஊமையா? அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க? நான் பாருப்பா பங்காரு, எங்க சேரி ஓட்டலாம் எண்ணி முடியட்டப்பா, அதுக்கப்புறம் பாக்கலாம். உங்க ஐயா நிக்கிறாரா பூடுறாரு? அரிசி கம்முனு நீ உள்ள போய் கழிச்சுங்களா? தெளிக்கிறேன். மருதமுத்து மருதமுத்து. மீனாட்சி, இன்னைக்கு வந்து பெருக்கின்னு இருக்கே, ஓட்டு எண்ணின்னு இருக்கா, நீயா மேரான்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நீ பெருக்கணுமாமா? இதுல என்ன தப்பு? நான் எப்பவும் குப்பை கூட்டுறவதான். இன்னைக்கு என்ன பூச்சா பவுஸ் வந்துக்குது.
மீனாட்சி போறதுன்னு குறுகிற வரீங்க. மீனாட்சி மேயர் அவுட், நீ கழிச்சுட்ட. கண்டுக்கு நீ ஆயிர, நான் கழிச்சுக்கிட்டேனா? என்ன ஆளியா நீ? நானா கழிச்சிருக்கேன்? அத்த பாரு, அம்மா பெரிய சிங்கத்து மேல உம்மா தூண்டு பொம்பளை குந்திக்கினுக்குத, அவதாயா கழிச்சிருக்கா. மீனாட்சி, இன்னும் ஏமா இந்த குழப்பத்தை கையில வச்சுட்டு அதை கீழே போடு. இந்த பாரு, நீ பட்ட பாடெல்லாம் வெண்போக்கிற, இந்த மாலையை வாங்கிக்கோ. உன்னால இந்த நகரத்துக்கு நல்ல ஆட்சி வரட்டும். ஐயா, இன்னும் வயவழின்னு பேசிக்கின்னு ஆட்சி எங்க கையில ஆக்கிது? காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, மதுரையில மீனாட்சிப்பா. இந்த 3 ஆட்சியை மிஞ்சி வேற என்ன பாக்கிது? கொண்டாப்பா மாலைய, வாங்கண்ணா. எனக்கும் 3000 ஓட்டு, என்னை எதிர்த்து நின்றவருக்கும் 3000 ஓட்டு சரிசமமா வந்துடுத்து. அதனால திருவிழா சீட்டு போட்டு பார்த்தா நானே ஜெயிச்சுட்டேன். அதானே பார்த்தேன், என்னடா இது ஒழுங்கா ஜெயிச்சிருக்க முடியாதேன்னு. அவிஷ்டோ அசடு வாய மூடு. இந்த நூற்றாண்டிலேயே நூதனமான வெற்றியை கண்ட மாமனிடாவோ. மாமணி மண்ணாங்கட்டி. Keep quiet. அந்த போட கொண்டாங்கடி. அப்பா, இந்த ஆத்துல இந்த ஆளல்ல இந்த போர்டுல இருக்கக்கூடாது. எப்படி? தாராதேவி எம்சி மேலே, உடனே சுந்தராமையா 2வது, சரி. அப்புசாமி பிஏபிஎல் 3வது. கடைசியா தள்ளி விட்டு அது கேட்டேன். ஆமா, அப்புசாமி தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். டேய், வாசல்ல ஏண்டா வம்பு பண்ற? உள்ளவா. தாராதேவி, தாராதேவி சொல்லுமுடி. தாராதேவி, 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 தாராதேவி. பீடி பீடி, என்ன பீடி? அபிஷ்டுகளா? அவன் தான் சொல்றான், நீங்களும் சொல்றீங்க. கண்ணு, கவுன்சிலர் கண்ணு, இன்னைக்கு இந்த சோஃபால உட்காந்துக்கோ, நாளைக்கு ஸ்பென்சர் சோஃபா குழு குழுன்னு வாங்கி போடுறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்கிறது. என்னது? இவளுக்கு எப்படி ஜனங்கள்லாம் ஓட் போட்டாங்க? வாய மூடிட்டு பேசாம இருக்கணும். வாங்கோ மிஸ்டர் மருதமுத்து, ஆ? ஐ எம் வெரி சாரி. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மீனாட்சி உங்களை எக்கச்சக்கமா தோக்கடிச்சிட்டாளே, பாவம். டெபாசிட்டாவது வந்திருக்கலாம். அதை வச்சா நான் பிழைக்க போறேன். நான் தோத்தா என்ன? என் கட்சியில தான் 50 பேர் ஜெயிச்சிருக்காங்களே. அதே மாதிரி மீனாட்சி கட்சியில 50 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். ஜெயிச்சிருக்கிற ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளர் தாராதேவி தான். இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் மேயரா வர முடியும். ஓஹோ, என் டாக்டரோட ஓட்டுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா? அதான் என் வீடேறி வந்திருக்கேனா? ஓய் சுந்தரராமையர், என்ன இப்படி? அதெல்லாம் அப்ப வேணாம். இப்போ என் டாக்டர் சுயேட்சை கவுன்சிலர், நீர் எக்ஸ் மேயர். இவ ஒரு ஓட்டானதான் மேயர் பதவியே ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ நீர் தான் இப்படி. கமான். ஓய், இப்போ உங்க விரல் கொஞ்சம் நீளம் தான். டேக் யுவர் ஹானரபிள் சீட். அதையாவது சொன்னீரேன். வாட்ஸ் தி மேட்டர்? ஓய், உங்க காதை கூட இப்படி. சாரா, இங்க என்ன பேரம் பேசினாலும் சரி, மீனாட்சி தான் நல்லவர். அவளுக்கு தான் ஓட்டு போகணும். மடியிலேயே பூனைய மாப்பிள்ள ரூபத்துல கட்டிட்டு அலையிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கவுன்சிலர் கண்ணு இருக்க, தோப்பனா பேச்ச தட்டவே தட்டாது. தடன்டான், தடன்டட்டன் டட்டன் டட்டன். யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லு தாரா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையிலேயே கிடைக்காது. பட்டுமா, நம்ம மனுஷால வாங்க. இந்த மனுஷாலாம் போயிட்டா இங்க இருக்கப்பட்டவெல்லாம் மிருகமா? குழந்தை, கவுன்சிலர் குழந்தை. என்னப்பா? இப்போ மருதமுத்து கட்சிக்கு நீ ஓட்டு போட போற. நம்ம ஆத்துல செல்வம் குழைக்க போறது. சூடா காபி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோம். நான் வந்திருக்கேன் சாமி. மீனாட்சி குரல் கேட்கறதே. மீனாட்சியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டியா? இவகிட்ட 1 லட்சம் ரூபாய் மேல கேடு. அம்மா கவுன்சிலர் ஆனாங்க, வீடெல்லாம் ஒரே குப்பையாக்கிட. என்ன மீனாட்சி இங்க வந்து கூட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு மேயர் எலெக்ஷன், நீயும் போட்டி போட்டிருக்க. அதனால என்னமே, கடவுள் எனக்கு இன்னும் எழுதிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். மீனாட்சி, நான் யாருக்கு ஓட்டு போடுறனோ அவங்கதான் மேயரா வர முடியும், தெரியுமில்ல? அத்த நம்பிக்கை தானே நான் கம்ம நிக்கிறேன். லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் பசுமாடு ஆட்டுக்கறி துண்ணும், அது அருவம்புள்ள தானே மேயும். அத்த மாதிரிதான் நீயும். இந்த பாருமே, நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. அதுலயும் நீ நல்லா படிச்சவோ, பெரிய குடும்பத்துல பிறந்தவோ. நல்லா ரோசனை பண்ணி பார்த்து செய்ய வேண்டியது. ஆனா காட்டியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தையும் செஞ்சிடாத.
என்ன சண்முகம், மேயர் தேர்தல் முடிவு தெரிஞ்சுட்டாமல் இருக்கு. மருதமுத்து ஒரு மாதிரியா போறாரு. நம்ம மீனாட்சி தான் வெற்றி. நம்ம மீனாட்சி தான் மேயர். மேயர் மீனாட்சி. மேயர் மீனாட்சி. மேயர் மீனாட்சி. அற்புதமான காரியம் செய்திருக்க. ஒரு ஓட்டு எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது பத்தியா? எங்க நீ காசு பணத்துக்கு மயங்கிடுவியோ நான் பயந்தேன். எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன். Now I am ashamed of myself and I am proud of you. மீனாட்சி 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 படா ஷோக்கா வந்து நிக்கிறா. மீனாட்சின்னு பேரை சொல்லப்பா, மேயர் அம்மா வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுப்பா. ஏதோ வாய் தாரி வந்துருச்சு. ஏன் லபோச்சு போன கத்துற கப்புடுமே. நாங்களா கூவிக்கின்னு இருக்கீங்க. உங்களால் கெளிச்சுட்டாலும் தெனாவட்டா. சோமாரிங்களா கம்மனு கிடக்கடா. கோஷ்டம் போட்டீங்க சேரிய கொய்த்துருவேன். பஸ்துக்கு தெரியும். ஆமா கைதே கம்மனு கடை. நீ போன உனக்கு புத்திக்குதா? ஓட்ட சட்டியில வைரம் கிடைச்சா போல ஒரு பொம்பளை ஆட்சிக்கு வந்து இருக்கிறா. அவளுக்கு நீ குடுக்கிற மறுவாத பெத்த தாய்க்கு குடுக்கிற மறுவாதப்பா. ரொம்ப சரியா சொன்னம்மா. 1000 ஆண்டுகள் ஓய்ந்த பின்னர் வாராது போல் வந்த மாமுனியை தோற்போமோ அப்படின்னு பாரதி பாடினா, இன்னைக்கு இந்த மீனாட்சியை விட்டா நாளைக்கு நல்லாட்சி கிடைக்காதம்மா. உன் பிள்ளையாண்டானுக்கு அழுத்தமா எடுத்து சொல்லு. நீ சும்மா கடை ஐயரே, இந்த சோமாரிய நான் பாத்துக்கிறேன். புடிடா மாலைய. புடி. என்னம்மா இது? எத்தனை ஆம்பளைங்க சேர்ந்துக்கின அவளை எழுத்துக்கினீங்க. எல்லார் கையிலையும் தண்ணி காட்டிக்கினா பாத்தியா? நெசம் அவ பக்கம் இது ஜனங்க நம்புனாங்க. இந்தா நீ உண்மையான ஆம்பளையா இருந்துக்கினா இனிமே அவ கையில சண்டை வலிக்காத. நம்ம சாதிசனம் சார்புல இந்த முதல் மாலைய அவ கைத்துல நீதான் போடணும். புடி. புடிடா. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. என்னம்மா மீனாட்சி, நம்ம சேரியோட சார்புல உனக்கு யாரு மாலை போட போறா தெரியுமா? பாருமே. என்னப்பா அதிசயமாக்கிது. நான் கழிச்சதுக்கு அப்பால என் கயித்துல 1000 மாலை விழுந்தாலும் இப்ப நீ வச்சுக்க நிக்கிறியே, இதாப்பா என் கயித்துல நெசமாவே விழ வேண்டிய மாலை. போடுப்பா. கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம், கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம், அங்கே உல்லாச ஊர்வல ஓடம், மணமகள் மணமகள் மணவரை கோலமே.
அம்மன் தேரோட்டம் பருவ பெண்ணாட்டமோ பனிமலைகள் தாளாட்டும் மலர்கள் பாராட்டும் கலைகள் வெள்ளோட்டமோ ராஜாவின் வட்டாரமோ இந்த ராஜா திவித்தாரமோ கல்யாண பெண் போன்ற மேகம் அங்கே உல்லாச ஊர்வல ஓடம் மணமகள் மணவரை கோலமே இதழின் மீதாக வளையும் வண்ணங்கள் இளமை பூப்பந்தலோ இலையும் மூடாமல் தலையும் வாராமல் அசையும் பொன் பூக்களோ சுகம் ஒன்றாக வைத்தார்களோ நம்மை ஒன்றாக்க வைத்தார்களோ கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம் அங்கே உல்லாச ஊர்வல ஓடம் வரிசை பல்முத்து அழகு பூங்கொத்து நகையில் நான் ஆடவா வதன செவ்வந்தி பதியும் வண்ணத்தில் மெதுவாய் நான் பாடவா அடிமை பெண்ணேனும் உடமை உன்னோடு அதிகம் நான் சொல்லவா அனைத்தும் கையுண்டு ரசிக்கும் பெண்ணோடு பருவம் தேடல்லவா நான் கண்ணாடி பார்த்தால் என்ன அதை கண்ணத்தில்